ஸ்ரீ குகன் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மரவள்ளிக்கிழங்க எப்படி நல்ல டேஸ்ட்டாக வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிழங்க தொலியெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த குட்டி குக்கரில் நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 3/4 கிலோ இருக்கும், அதனால் நான் குட்டி குக்கரில் தான் வேக வைக்கிறேன். நீங்கள் அதிகமாக வேக வச்சிங்கன்னா பெரிய குக்கரில் கூட போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பும் போட்டுக்கலாம். நான் அரிசி கழுவின தண்ணி தான் ஊற்றுறேன். சரிங்களா? ஓரளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப முங்கணும் தண்ணி அப்படின்னு அவசியம் இல்லை, வெந்துடும். அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை சின்ன அடுப்பில் நான் ஃபுல்லாக வச்சு விட்டு ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேகலை அப்படின்னா நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கிழங்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில கிழங்கு டக்குன்னு வெந்துடும், சில கிழங்கு வேகாது. சரிங்களா? அதனால் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் வச்சு விட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கடுகு போட்டுடலாம். சரிங்களா? கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுடலாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிழங்கு போட்டுடலாம். சரிங்களா? கிழங்கு நல்லா வெந்துருச்சு, ஒரு விசிலே வெந்துருச்சு. இப்போ கிழங்கு போட்டுடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா, நான் தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் 3 அரைச்சிருக்கிறேன். பொரியலுக்கு போடுற மாதிரி அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு இது பிரியம்னா நீங்கள் இது போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கீரி போட்டுட்டு தேங்காய் தனியாக அப்படியே துருவி போட்டுக்கலாம். சீரகம் இந்த கடுகோடு நம்ம கடுகு போடுறோம் பார்த்திங்களா, அதோடு சேர்த்து போட்டுக்கலாம். அது நல்ல வாசமாக தான் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்கன்னு நான் இப்படி பண்ணிக்கிறேன். உங்களோட பிரியம் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதையும் இதில் போட்டுடலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்காது அப்படின்னா, உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வரமிளகாயும் போட்டுக்கலாம். உங்கள் பிரியம் தான் அது. சரிங்களா? இப்போ இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டேன். அது இன்றைக்கி வாங்கின கிழங்கு அப்படிங்கிறனால ஒரே விசிலில் நல்லா வெந்துருச்சு. இப்போவும் நல்லா குழைவாயிடுச்சு. சப்போஸ் குழையிலனா கூட நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, அந்த பருப்பு பலகை இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா இப்படி பண்ணி விட்டுருவேன். அப்புறம் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கடுகோட வாசம் எல்லாமே அதில் சேர்ந்துடும். தேங்காயும் அதே மாதிரி தான், நம்ம அரைச்சி போடுறனாலும் போட்டுக்கலாம், துருவி போடுறனாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா கீரி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் அப்படியே அரைச்சி போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் பெரிய உங்களுக்கு எப்படி போடணுமோ போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான கிழங்கு ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பச்சை மிளகானா அவங்களுக்கு கடிச்சிருவாங்க. இது அப்படி கடிக்க மாட்டாங்க. இதுக்கு பதில் நீங்கள் வர மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான கிழங்கு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.